ஹேடா மீஸ் அம்பப்பூ எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சாரி ஃபார் லேட். ஓகே, இத்தனை நாள் வீடியோ போடுறதுக்கு சாரி. டேட்டா காலி ஆயிடுச்சு. அப்புறம் பேக்ரவுண்டில் இதெல்லாம் இடிக்குது. இன்னைக்கு செய்யுது எல்லாம் வச்சு. ஓகே, நான் நேத்தான் போட்டேன் எப்பவும் போல. எனக்கு போட்டு விட ஆள் இருக்கு, எனக்கும் ஆள் இருக்குது போட்டு விட. ஓகே, நெட்டு போட்டு விடுறதுக்குலாம் ஆள் இருக்குதுனால ஏதோ பாவம் பார்த்து அவங்களே போட்டு விட்டாங்க. ஓகே சரி, கொஞ்சம் வீடியோ கலப்ப இல்லை. இட் ஃபன் மாஸ் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்க ஆகாதீங்க. அங்கே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்ல நீங்க வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடணும். அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்க, என் லைஃபே வேற லெவலில் மாறிடும். அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வருஷம் லவ் விட்டுறக்கூடாது. ஏன் ஆல் த பெஸ்ட். உன்னால முடியுமா? உன்னால முடியும். நீ வேற லெவல் கெத்துடி நீ அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே என்னன்னாவோ சொல்லி வந்துட்டு பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஒரு பார்ட்டி ஆள் நீங்க வந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அழகா பிரிட்டியா கவுன்லாம் போட்டுட்டு வந்துட்டு கியூட்டா நின்றுட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. நீங்க என்ன அழகா இருக்கான் பார்த்து நைஸா போறத விட்டு போய் பேசுடா, பூரா இட்டு வந்திருக்கேன் சரியா, போ 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 அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை நீங்களே கன்சிடர் பண்ணிக்கிட்டு கிட்ட போறீங்க. அந்த பர்சன் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே வராரு. நீங்க கிட்ட போயிட்டு ஹே ஹாய் அப்படின்றீங்க. ஹே ஹாய் ஓயான் அப்படின்ற மாதிரி அந்த பர்சனும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைலோட வந்துட்டு சொல்றாரு. நீங்க வந்துட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஜாக் அப்படின்றீங்க. சொல்லு ஓயான் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். ஜாக் நான் கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்றீங்க. ஓகே வா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ஒரு கார்னரா வந்துட்டு டேபிள்ஸ் போட்டிருக்காங்க, அங்க போய் உட்காடுறீங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் காலேஜோட லாஸ்ட் டேக்கான ஒரு பார்ட்டி. ஓகேவா, நீங்க வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டு அந்த லாஸ்ட் டேபிள்ல உட்காருங்க. அவனு உங்க பக்கத்துல அத கொஞ்சம் எதுக்காக உட்காடுறீங்க. நீங்க அந்த பூவை உங்க பேக் சைடு வச்சிருக்கீங்க. ஜாக் அவாயோ அப்படின்றீங்க. அவன் ஐ எம் ஃபைன் வயன், நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். நல்லா இருக்கேன் அப்படின்றீங்க. ஜாக் தனியாவா வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. யா அஃப்கோர்ஸ் தனியாக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ ஓகே, நீ ஏன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். யா நானும் தான் அப்படின்றீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். ஏன் எதுவோ சொல்லணும்னே சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஜாக் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ லவ் யூ ஜாக் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப பதட்டமா வந்துட்டு அந்த ஃப்ளவரை எடுத்து நீட்டுறீங்க. அவன் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். ஒரு மாதிரி பாக்குறான் அவங்கள. நீங்க வந்துட்டு ஜாக் நான் ஒன் இயரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீதான் எனக்கு எல்லாமே. இதை நான் சொல்லணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஃபார் நம்ம காலேஜுக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளவர் அவன்கிட்ட நீட்ட மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் அந்த ஃப்ளவரை வாங்காமல் டக்குன்னு எழுந்து நிற்கிறான். நீங்கள் வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நீ இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிய அவனை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் பேடு பார்க்குறீங்க அவனை. நான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றீங்க. நீ ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்ட் அவ்வளோதான். நீ என்கிட்ட பேசும்போது ஐ ஃபீல் குட், அதனால நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தட்ஸ் மீன் நாட் லவ். ஓகேவா, நான் உன்னை லவ்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஜாக் நோ சொல்லிடாத அப்படின்ற மாதிரி கண்ணில் தண்ணி வச்சுட்டே அவனை பார்க்குறீங்க. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, அவன் இன்னைக்கு வரல, அதனால நான் தனியாக வந்தேன். அது நாங்கள் சீக்ரெட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜாக் என்ன சமாளிக்கணும்னு போயெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
ஹே, உன்கிட்ட எவ்வளோ டைம் சொல்றேன் பாரு, ரியலாதான் எனக்கு ஆள் இருக்குமா. இப்படி நீ பழகுறன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவன் கூட பழகி இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஜாக் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கண்ணுல இருந்து தண்ணியோட நீங்க அந்த ஃப்ளவரை பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்லி வச்சுக்கீங்க. அவன் நோ நாவ இனிமேட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டா கூட இருக்க தேவையில்ல, ப்ளீஸ் என்னோட நம்பரை பிளாக் பண்ணிடு, நானும் நம்பரை பிளாக் பண்ணிடுறேன், நம்ம இனி பேச வேணாம், குட் பை அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஜாக் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவன் ஹேண்டை பிடிக்கிறீங்க. டக்குன்னு வந்துட்டு வான், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குமா, வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் உதறி விட்டுட்டு போறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே உங்களை பாக்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப புரோக்கன் ஆயிருச்சு. உங்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. உங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, காசிப்ஸ் பேசுறாங்க, சில பேர்லாம் சிரிக்கிறாங்க. உங்களோட எதிரிலாம் இருப்பாங்கல்ல, சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி பண்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அங்க இருக்கவே பிடிக்கல. நீங்க அப்படியே அங்க இருந்து கிளம்பி நடந்து வெளியே போறீங்க. ஏ ஒயான் ஒயான் எங்கடி போற, ஓகே அவன் ஓகே சொல்லனா பரவாயில்ல வா ஒயான் அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கூப்பிட்டு ட்ரை பண்றாங்க. பட் நீங்க வந்துட்டு நான் வரல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, என் ஹார்ட் ஃபுல்லாமே உடஞ்சிச்சு, இனி அவனை பத்தி நான் பேச போறதில்ல, அவனை பத்தி நான் நினைக்க போறதில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்க அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறீங்க. நீங்க வந்துட்டு நடந்தே போயிருப்பீங்க, நீங்க கார் எதுவுமே வந்திருக்க மாட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்பீங்க கார்ல. பட் அவங்க வந்துட்டு பார்ட்டியில இருக்கிறதுனால நீங்க வந்து போறீங்க. உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் வரா, நோ வேணாம் அப்படின்ற மாதிரி அவளை நீங்க அனுப்பி விட்டுறீங்க. சரி ஓயான் நீ போ, நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், போ, நீ போறதுக்குள்ள அந்த சர்ப்ரைஸ் வீட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. வேணாண்டி, எனக்கு இதுவே போதும், பெரிய சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் நானு ரொம்ப அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டே நீங்க நடந்து போறீங்க. அவ போவையான் இருக்கும் உனக்கான ஒரு சர்ப்ரைஸ், நீ வீட்டுக்கு போனோடனே எனக்கு கால் பண்ணு ஓகே அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க நடந்து போறீங்க. கொஞ்ச நேரத்துல மழை ஹெவியா பெய்யுது. நீங்க அதுலயே நடந்து உங்களோட அபார்ட்மெண்ட் போறீங்க. நீங்க வந்துட்டு இப்ப தனியா தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி வேற சிட்டில இருக்காங்க. நீங்க தனியா அந்த காலேஜ்க்காக வந்திருப்பீங்க. நீங்க வித்தின் 2 daysல நீங்க வந்துட்டு திருப்பியும் உங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கே போகலான்னு ஒரு எண்ணம். பட் அதுக்குள்ளே என்னென்னவோ ஆயிடுச்சு உங்க லைஃப்ல. நீங்க அப்படியே வந்துட்டு நனைஞ்சுக்கிட்டே உங்களோட அபார்ட்மெண்ட்குள்ள என்ட்ரா வரீங்க. ரொம்ப ஜுல்லுன்னு நனைஞ்சிருக்கீங்க. உங்க ஹேண்ட்பேக் ஆனா நலையில, ஏன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மாதிரி உங்க ஹேண்ட்பேக்லாம் நலையில, உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நீங்க வந்துட்டு அதை எடுத்து போயிட்டு சோஃபால போட்டுட்டு நீங்க வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு கிளாத் வந்துட்டு போட்டுக்கிட்டு நீங்க அழுதுட்டே இருக்கீங்க. கல்லுன்னு தண்ணி வந்துட்டே இருக்கு. அவ கால் பண்ண சொன்னாலே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. பட் உங்களுக்கு கால் பண்ண அவளுக்கு விருப்பமே இல்லை. நீங்க அப்படியே வந்துட்டு சோஃபால உட்காடுறீங்க. போன் ரிங் ஆயிட்டே இருக்கு. நீங்க வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி எடுத்து பாக்குறீங்க. அவதான் எடுத்து ஹலோ சொல்லு நீனா அப்படின்றீங்க. ஹே ஒயான், உன்னை உள்ள போன உடனே எனக்கு கால் பண்ண சொன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப தாண்டி வந்தேன் அப்படின்றீங்க. ஓகே, நான் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, வித்தின் ஒரு 1 hourல 1 hour கூட இருக்காது, 1/2 hourல பேபி உனக்கான ஒரு பையன் அங்க வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏண்டி விளையாடுறியா, என் லைஃபே போயிட்டு இருக்கு, நான் சித்துட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அதெல்லாம் மறக்க தாண்டி, நீ அவன் ரொம்ப கெட்டவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் நல்லவன்லாம் இல்ல ஓகேவா, அவன் எத்தனை பொண்ணு கூட சுத்துறவன் தான். இப்போ நீ கொஞ்சம் நல்லவ, ஏதோ உன்ட்ட இருந்து ஏதோ அவன்கிட்ட பிடிக்காம போச்சு, அதனால உன்னை விட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா. நீ அவனை பத்தி கவலை எல்லாம் படாத. இப்போ ஒரு பையனை அனுப்புறேன், அது வந்துட்டு நான் ஒன்னும் உனக்கு மாமா வேலை பார்க்கல, ஜஸ்ட் நான் எப்பனா தனியா இல்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன்னா ஒரு ஆப்ல வந்துட்டு சொன்னா அவங்க அனுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் தான், ரெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க கூட ஜாலியா இருந்துட்டு அவன் கிளம்பிடுவான். நீ அழுதாலும் அழுவான், நீ பேசினாலும் அவன் பேசுவான், உனக்காக எல்லாமே பண்ணுவான், நீ என்ன பண்ணணும்னாலும் பண்ணுவான். அதுக்குதான் மோஸ்ட்லி வருவாங்க. ஓகே, நான் அனுப்பிட்டேன், அவன் இன்னும் ஒரு 1/2 hourல உன்னை தேடி வந்துருவான். ஓகேவா, குட் நைட் பேபி, ஹேவ் a sweet நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ போனை கட் பண்றா. அப்படின்றதுக்குள்ள அவ கட் பண்ணிடுறா.
இந்த நாய் வேற என்ன வெறி எடுத்துது அப்படின்னு மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம பசியா இருக்கு. நீங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு கிச்சன்ல பாக்குறீங்க, ஒண்ணுமே இல்ல. ஸோ என்ன ஆர்டர் பண்ணுவோம். அவனை பத்தி இனிமேட்டுக்கு நினைக்கவே கூடாது. என் லைஃப்ல அவன் ஒரு சாப்டரே இல்ல, அவனை நான் தூக்கி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிட்டு சரி ஆர்டர் பண்ணுவோம் எதுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃப்ரைட் ரைஸ். நைட்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவாங்களா? சரி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸ், கோக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஏதோ ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஐயோ எனக்கு வேற கஷ்டமா இருக்கே, என்ன குடிப்போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா இப்போ எங்க போறீங்கன்னா வந்துட்டு பார்க்கு போறீங்க. உங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு சின்ன செட்டப் பண்ணிருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்துட்டு மோஸ்ட்லி குடிக்க மாட்டீங்க, பட் அவங்க குடிப்பாங்க. நீங்க வந்துட்டு சரி அங்க போய் ஒரு போய் கடிப்போம் அப்படின்ற மாதிரி, ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லா குடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, போயிட்டு ஒரு பாட்டில் எடுத்து நீங்க வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு கிளாஸ் குடிக்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்கு. செகண்ட் கிளாஸ் குடிக்கிறீங்க, ஐயோ நல்லாவே இல்லை, எப்படிதான் குடிக்கிறாளுங்களோ அப்படின்றீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கு. நீங்க வந்துட்டு இன்னொரு கிளாஸ் குடிக்கிறீங்க, தென் அனதர் கிளாஸ் குடிக்கிறீங்க. 4 கிளாஸுக்கு மேல போகுது. சரி போதையில இருக்கீங்க நீங்க, பாதிக்கு மேல. நீங்க அப்படியே போதையில இருக்க. இப்போ வந்துட்டு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. அவன் தான் வந்துட்டான் போல. இவன் வேற அனுப்பிவிட்டா. அவன் நல்லா இருந்தா அழகா இருக்கும். இவனை மறக்கணும்னா இதனா பண்ணி ஆகணும். இன்னைக்கு இதை நான் பண்ணிதான் ஆவேன். என்னோட எமர்ஜினிட்டி போனால பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே புலம்பிட்டே வந்துட்டு என்ன பண்றீங்க, இப்போ அப்படியே போயிட்டு டோர் ஓபன் பண்றீங்க. டோர் கிட்ட போயிட்டு ஓபன் பண்றீங்க. ஒரு பர்சன் வந்துட்டு நின்றுட்டு இருக்காரு, கையில ஏதோ ஒரு பேக் வச்சிருக்காரு. நீங்க வந்துட்டு ஹாய் அப்படின்றீங்க. ஹாய் மேம் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வந்துட்டு சொல்றாரு, என்னை விட ரொம்ப ஹைட்டா இருக்க அப்படின்றீங்க. நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். மேம் இது அப்படின்ற மாதிரி சொல்ல வரா. நீங்க வந்துட்டு கம்மின் ஓலவா அப்படின்றீங்க. மேம் உள்ளியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். வா உள்ளவா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இந்த பர்சனும் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. நீங்க வந்துட்டு இங்க உட்காரு, நீ குடிப்பியா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. குடிப்பை அப்பனா அது இல்ல மேம் அது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல வரான். வெயிட் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிட்டு இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு அவனுக்கும் ஊத்தி வைக்கிறீங்க, நீங்களும் ஊத்துறீங்க. மேம் அது இல்ல மேம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல வரான். ஹே குடி அப்படின்றீங்க. இல்ல மேம் இப்போ நான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. அவன் சொல்றான், நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ட்ரிங்க், நீங்க நானும் குடிச்சிட்டு நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய பண்ணலாம் அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் எதுக்கு வந்திருக்கேன்னா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல வரான். அதுக்கு தானே ஓகே, நான் வச்சுருந்தான் நான் பத்தி இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பண்ணும் போல இருக்கு. சரிடா, ஸ்டோரி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஓகே, எனக்கு வந்துட்டு அதுக்குள்ளே சிச்சுவேஷன் செஞ்சிருச்சு. ஓகே, வாட் நெக்ஸ்ட்? அந்த பர்சன் யார், அவர் ஏன் வந்தாரு, நம்ம ஒயன் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா, என்னதான் அவங்களுக்குள்ள நடக்க போகுது, இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா கமெண்ட்ல. தென் கெஸ் பண்றதாலும் கெஸ் பண்ணுங்க. ஓகே சரிடா, லவ் யூ ஆல், டேக் கேர், எடுத்து பாத்துங்க, பாய் அப்படின்னு சொல்லுங்க.